ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலு பராத்தா செய்யலாம். அதுக்கு ஆலு ஸ்டஃபிங் எப்படிங்கிறது இன்றைக்கி சொல்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலு பராத்தா செய்யலாம். அதுக்கு கோதுமை மாவை இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி அதை தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வீடியோவில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இப்போ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக வெளியே வராத மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு மேலே நல்லா போட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கோங்க. 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. ஆலு பராத்தா ரெடி. இதுக்கு நீங்கள் தயிர் இல்லைன்னா ஊறுகாய் இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.